விலங்கியல்ல ஏப்ரஹாம் ட்ரெம்ப்லியோடைய அற்புதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஏப்ரஹாம் ட்ரெம்ப்லி சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒரு இயற்கையாளர். இவர் 1710 செப்டம்பர் 3 அன்னைக்கு சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனீவாவில் பிறந்தாங்க. இவர் சின்ன வயசுல இருந்தே தாவரங்கள், விலங்குகள் போன்ற உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில் இவர் ரொம்ப நல்லா படித்து ஒரு டியூட்டர், குறிப்பாக ப்ரைவேட் டியூட்டர் ஆனாங்க. அதாவது மாணவர்களுக்கு நேரடியாக அவங்களுடைய வீட்டுக்கே போய் கல்வியை கற்பிக்கக்கூடியவங்க தான் ப்ரைவேட் டியூட்டர்ஸ். அந்த மாதிரி ஏப்ரஹாம் ட்ரெம்ப்லி ஒரு ப்ரைவேட் டியூட்டர் ஆனாங்க. அதை தொடர்ந்து 1740களில் நெதர்லாண்ட்ஸில் வில்லம் பென்டிங் வேன் ரூன் அப்படின்னு ஒரு ஃபேமஸான நோபல்மேன் இருந்தாங்க. அவர் ஒரு பொலிட்டீசியனும் கூட. அவருக்கு 6 வயசுலையும் 3 வயசுலையும் 2 மகன்கள் இருந்தாங்க. அந்த 2 மகன்களுக்கும் கல்வியை கற்பிக்கிறதுக்காக அவர் ஏப்ரஹாம் ட்ரெம்ப்லியை அழைச்சாங்க. இதன் காரணமாக ஏப்ரஹாம் ட்ரெம்ப்லி சுவிட்சர்லாண்டில் இருந்து வெளியேறி நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற த ஹேகுக்கு போனாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா அந்த வில்லம் பென்டிங் வேன் ரூன் அவர் அப்போ ஒரு கவுண்டாக இருந்தாங்க. அதனால அவருக்கு அஃபீஷியல் ரெசிடென்ட் ஒன்று இருந்தது. அதுதான் சோர்க் வில்லியட் அப்படின்றது. அது இன்றைய காலகட்டத்தில் கேட்ஸ் ஹியூஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அந்த இடத்துல தான் அவருடைய 2 மகன்களுக்கும் ஏப்ரஹாம் ட்ரெம்ப்லி கல்வியை கற்பித்து வந்தாங்க. அப்போ ஒரு முறை அந்த ஒரு அஃபீஷியல் ரெசிடெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு அந்த 2 மகன்களையும் அந்த 2 பசங்களையும் ஏப்ரஹாம் ட்ரெம்ப்லி அழைச்சிட்டு போய் அங்கே மீன் பிடிக்கிறது சம்பந்தமாகவும் மீன்கள் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய நீரின் தன்மையை பற்றியும் கற்பித்து வந்தாங்க. அப்போ தான் ஒரு சின்ன ஒரு குடுவையில் இவர் அந்த ஒரு தண்ணி, அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த ஒரு தண்ணியில் ஒரு சின்ன ஒரு உயிரினம் இருந்தது. அதுதான் ஹைட்ரா அப்படின்றது. அது பாலிப்ஸ் இனத்தை பாலிப்ஸ் வகையை சேர்ந்தது. பாலிப்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பார்க்குறதுக்கு டியூப் மாதிரி இருக்கும். அதுக்கு சில டென்டக்கல்ஸ் இருக்கும். அதாவது அதுக்கு உணர்கொம்புகள் இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு குச்சி மாதிரியே இருக்கும், அதை தூரத்தில் இருந்து பார்த்தா. ஸோ அது இந்த பவளங்களை உருவாக்கக்கூடியது. அது மாதிரி பாலிப்ஸ் தான். ஸோ அது மாதிரி ஹைட்ரா அப்படின்ற ஒரு உயிரினம், அதுவும் ஒரு பாலிப்ஸ் தான். அதை இவர் அந்த நீரில் பார்த்தாங்க. இவர் எடுத்த அந்த குடுவையில் எடுத்த நீரில். அப்போ அந்த காலத்துல எல்லாம் இந்த ஒரு உயிரினமானது தாவரம் அப்படின்னு சொல்லி தான் கருதப்பட்டு வந்தது. அது ஒரு வகையான பிளான்ட் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா அந்த ஹைட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அது அசையவே அசையாது. ஸோ அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பார்க்குறதுக்கு குச்சி மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் தான் அது வளரும். ஸோ அதனால் அதை ரொம்ப நம்ம பொதுவாக பார்த்தோம்னா அது ஒரு குச்சி மாதிரியே இருக்கும். ஸோ அது ஒரு வகையான தாவரம் அப்படின்னு சொல்லி தான் கருதப்பட்டு வந்தது. ஆனால் அந்த காலத்திலேயே குறிப்பாக 1702 1703 இந்த காலத்தில் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ராயல் சொசைட்டி, அதாவது ராயல் சொசைட்டியோடைய ப்ரொசீடிங்ஸ் அப்படின்ற ஜேர்னலில் ஒரு 2 வால்யூம்ஸில் ஆண்டனி வேன் லேவன்ஹூக் அப்படின்ற நெதர்லாண்டை சேர்ந்த ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட், ஒரு நுண்ணுயிரியலாளர், அவர் ஒரு ஒர்க்கை எழுதியிருந்தாங்க. அதில் இந்த ஹைட்ரா பற்றி அவர் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்த ஹைட்ராவானது ஒரு உயிரினம் மாதிரி இருக்குது. அது பூச்சிகளை வேட்டையாடுது. அதுக்கு பக்கத்தில் பூச்சிகள் போனால் அது வேட்டையாடுது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அந்த டென்டக்கல்ஸ் அப்படின்ற அந்த உணர்கொம்புகள் அது சுருங்கி விரியக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு அப்படின்றதையும் ஆண்டனி வேன் லேவன்ஹூக் அதில் விளக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்ரசைடு அப்படின்றதையும் அவர் அதில் தெரிவிச்சிருந்தாங்க. நைட்ரசைடு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஏதாவது பூச்சி போச்சு அப்படின்னா அந்த சின்ன பூச்சியை ஒரு டாக்ஸிக், ஒரு நச்சுத்தன்மையை வச்சு பாதித்து, அதாவது ஒரு நச்சுத்தன்மையை வெளியிட்டு அந்த பூச்சியை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அதை உட்கொள்ளுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் அவர் எழுதியிருந்தாங்க. ஆனால் அப்பவும் கூட முழுமையாக அது ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படலை. இந்த நிலையில தான் இந்த 1740 அந்த காலத்தில் இவர் ஏப்ரஹாம் ட்ரெம்ப்லி அதை பார்த்த உடனே அதை பற்றி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதை உன்னிப்பாக அவதானித்து வந்தாங்க. அப்போ தான் அது தாவரம் கிடையாது, உண்மையிலே அது உயிரினம் தான், ஒரு விலங்கு தான் அப்படின்றத அவர் கண்டறிஞ்சாங்க. அதாவது தாவரமும் ஒரு உயிரினம் தான், விலங்கும் ஒரு உயிரினம் தான். இருந்தாலும் அது தாவரம் கிடையாது, அது விலங்கு அப்படின்றத இவர் உறுதிப்படுத்தினாங்க. அதை இவர் சில எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி உறுதிப்படுத்தினாங்க. ஒன்று, அந்த ஒரு ஹைட்ரா அது எப்படியான தன்மையை கொண்டிருக்கு அப்படின்னு கூர்ந்து கவனிச்சாங்க. அப்போ அந்த ஹைட்ரா லூப்பிங், அதே மாதிரி இந்த சம்மர் சால்ட் அந்த முறையை பயன்படுத்தி தண்ணியில் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. அதாவது இப்போ ஒரு பாறை இருக்குது அப்படின்னா, அல்லது ஒரு செடி இருக்குன்னா அதில் ஒட்டிக்கிட்டு தான் இந்த ஒரு
உயிரினம் வந்து இருக்கும். ஆனால் அது நகரணும் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது, அந்த இடம் சரியில்லை, அது வேட்டையாடப்பட வாய்ப்பு இருக்குது வேறு உயிரினங்கள்னால. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் போது அந்த ஹைட்ராவானது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகும். அது எப்படி வந்து நீரில் நகரும் அப்படின்னா லூப்பிங் அல்லது சம்மர் சால்ட் முறையில். உதாரணத்துக்கு இப்போ இங்கே பாறை இருக்குது, இங்கே செடி இருக்குது. இந்த பாறையிலேருந்து இந்த செடிக்கு போனோம்னா அதனுடைய அந்த உணர்கொம்புகள், அந்த டென்டக்கல்ஸ், அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த இதில் செடியில் வந்து வைக்கும். வச்ச பிறகு அதாவது இப்படி இருக்கும், இதுதான் பாறை, இந்த இடம் தான் வந்து செடி அப்படின்னா இப்படி இதுதான் இந்த விரல் தான் அந்த உயிரினம் அப்படின்னா அந்த உயிரினம் இப்படி ஃபஸ்ட்டு தொட்டு அதுக்கப்புறம் இப்படி போகும். ஸோ இந்த மாதிரி வந்து அது நகரக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. அதே மாதிரி அது சறுக்கி போகக்கூடிய தன்மையும் கொண்டு இருக்கு. ஸோ அதை இவர் வந்து கவனிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் கொண்டு போனாங்க. அப்போ அந்த ஒரு ஹைட்ராவினுடைய அந்த உணர்கொம்புகள், அந்த டென்டக்கல்ஸ், அது வந்து சுருங்கி உள்ளே போச்சு. அது மட்டும் இல்லாமல் அது ரியாக்ட் பண்ணுச்சு அந்த குச்சி பக்கத்தில் வரும்போது. இது தாவரங்களாக இருந்தால் பண்ணாது. உதாரணத்துக்கு தொட்டால் ஸ்வினிங்கி இருக்குது. அந்த தொட்டால் சினிங்கி வந்து தொட்டால் வந்து சுருங்கும் தான், இருந்தாலும் அதுக்கு வந்து தாவரம் அப்படின்ற சொல்கிறதுக்கு ஏற்ற வடிவமைப்பு இருக்குது, அதுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து அப்படி கிடையாது, ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதுக்கு அதனுடைய முகட்டில் வந்து அதனுடைய முனையில் வந்து இந்த மாதிரி சில விழுதுகள் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த உணர்கொம்புகள் அப்படின்றது. அது அப்படியே உள்ளே போகுது. அதே மாதிரி அது நகரவும் செஞ்சுது. தாவரங்களாக இருந்தால் நகர்ந்து போகாது. அதே மாதிரி இப்படி உள்ளே வந்து கண்ட்ராக்ஷன் ஆகி மறுபடியும் அந்த அந்த ஒரு டென்டக்கல்ஸ் வந்து விரியாது. ஸோ இதை அவர் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அது உண்மையிலேயே ஒரு உயிரினம் அப்படின்றத இவர் வந்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமா அதை வச்சு மேற்கொண்டு சில இவர் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பண்ணாங்க. அந்த உயிரினத்தை துண்டு துண்டாக இவர் வந்து வெட்டி தண்ணியில் போட்டாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தாங்க. சில நாட்கள்லையே அந்த வெட்டப்பட்ட துண்டுகள் மறுபடியும் முழுசாக வந்து ஹைட்ராவாக மாறினது, நிறைய ஹைட்ராக்களாக மாறினது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஹைட்ரா இருக்குது, அது 5 துண்டாக வெட்டி அந்த தண்ணியில் போடுறோம் அப்படின்னா அந்த 5 துண்டு, ஒன்று வந்து தலை இருக்கும், இன்னொன்று உடம்பு பகுதி இருக்கும், இன்னொன்று நடுப்பகுதி இருக்கும், இன்னொன்று வால் பகுதி இருக்கும். இந்த மாதிரி 5 துண்டுகளாக வெட்டி போட்டால் 5 ஹைட்ராக்கள் வந்து உருவாகுது. அதாவது இப்போ ஒரு வால் வெட்டப்பட்ட அந்த துண்டு இருக்குது அப்படின்னா அந்த பீஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக அதுக்கு வந்து மூஞ்சி அந்த முகம் வந்துடும், அதுக்கு அந்த ஒரு டென்டக்கல்ஸ் வந்து உருவாகிடும், அது முழுமையாக ஒரு ஹைட்ராவாகவே மாறிடும். அதே மாதிரி தான் வயிற்றுப்பகுதி, அதுவும் வந்து அப்படியே தானாகவே இன்னொரு ஹைட்ராவாக மாறிடும். ஸோ இப்படி ஒரு ஹைட்ராவை எத்தனையாக நம்ம வெட்டி போடுறோமோ அத்தனை ஹைட்ராக்கெலாம் அது வந்து மாறக்கூடிய தன்மையை கொண்டு இருந்தது. இதுதான் வந்து ரீஜெனரேஷன் அப்படின்றது. ஸோ இதை வந்து இவர் வந்து முதல்ல கண்டறிஞ்சாங்க. இது மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா அதனுடைய கெப்பாசிட்டி வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றதையும் கண்டறிஞ்சாங்க. அதாவது இந்த உயிரினத்தில் ஆண் பெண் அப்படின்னு இல்லை, தாவரங்கள் எப்படி ஏசெக்சுவலாக அதனுடைய இனத்தை வந்து பெருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு உயிரினமும் பெருக்கினது. உதாரணத்துக்கு இந்த ஹைட்ரா, அதில் வந்து பட்ஸ் வந்து மொட்டுக்கள் வந்து உருவாகும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். இப்போ இங்கே தான் வந்து இதுதான் வந்து ஒரு ஹைட்ரா அப்படின்னா இங்கே வந்து ஒரு மொட்டு வந்து வளரும். அது வளர்ந்து 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 இன்னொரு ஹைட்ராவாக மாறி அப்படியே பிரிஞ்சு 2வது ஹைட்ராவாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி அதனுடைய மொட்டுக்கள்ல இருந்து தானாக ஏசெக்சுவலாக ஒரு பாலியல் ரீதியாக உறவு கொள்ளாமல் ஆண் பெண் அப்படின்ற அந்த ஒரு பாலியல் ரீதியான விஷயம் இல்லாமல் தானாகவே அது ஏசெக்சுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றதையும் இவர் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா 2 ஹைட்ராவை எடுத்துக்கிட்டு 2 ஹைட்ராவினுடைய திசுக்களை வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ 1 2 அப்படின்னு 2 ஹைட்ரா இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். 1ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய ஹைட்ரா அதனுடைய ஒரு திசுவையும் அதே மாதிரி 2ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹைட்ரா அதனுடைய திசுவையும் எடுத்து 2யுமே வந்து கிராஃப்ட் பண்ணாங்க. கிராஃப்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த எப்படி வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தோலை எடுத்து வேறு ஒரு இடத்துல வந்து வச்சு அப்படியே கிராஃப்ட் பண்ணி அதை வந்து பொறுத்துறாங்களோ அது மாதிரி ஒரு முறை தான். ஸோ அந்த மாதிரி 2 வெவ்வேறு ஹைட்ராக்களினுடைய திசுக்களை எடுத்து இவர் ஒன்றா வந்து வச்சு கிராஃப்ட் பண்ணாங்க. அது டிஷ்யூ கிராஃபிங் அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ண உடனே அது தானாக இன்னொரு ஹைட்ராவாக மாறினது. அதாவது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 2 ஹைட்ராக்களினுடைய 2 வெவ்வேறு திசுக்களை எடுத்து ஒன்று சேர்த்தா அது ஒரு புதிய ஒரு ஹைட்ராவாக 3ஆவதாக இன்னொரு ஹைட்ராவாக உருவாச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா ஹைட்ராவை அப்படியே வந்து திருப்பி போட்டாங்க.
திருப்பி போடுறது அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சாக்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த சாக்ஸுக்குள்ள நம்ம கைய விட்டு அப்படியே வெளிய எடுத்து இப்படி அத வந்து திருப்புனா எப்படி இருக்கும்? தலைகீழா மாத்தினா. அந்த மாதிரி அவர் வந்து ஏன்னா அந்த ஹைட்ராவானது டியூப் மாரி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது மாரி ஒரு சின்ன டூல பயன்படுத்தி அந்த ஹைட்ராவ அப்படியே அந்த தலைய பிடிச்சு இப்படி உள் வழியா இந்த பக்கம் பிரிச்சாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஹைட்ரா வந்து இப்படி உள்ள வந்து ஒரு டூல விட்டு இங்க இருக்கக்கூடிய தலைய இப்படியே உரிச்சு இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க. அப்பவும் அது உயிரோடு இருந்தது. குறிப்பா சாப்பிடக்கூடிய தன்மையையும், செரிமானம் பண்ணக்கூடிய தன்மையையும் அந்த ஒரு உயிரினம் வந்து கொண்டிருந்தது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. இது எல்லாத்தையுமே அந்த காலத்திலேயே ஏப்ரஹாம் ட்ரெம்பி வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ அத வந்து கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. அதாவது அந்த ஹைட்ராக்கு வந்து 2 செல்கள் இருக்கு. ஒரு செல் வந்து அந்த ஹைட்ராவினுடைய உடம்பினுடைய வெளி சுவர்கள்ல இருக்கும். இன்னொரு செல் வந்து அந்த ஹைட்ராவினுடைய உட்சுவர்ல இருக்கும். அந்த ஹைட்ராவினுடைய உள்ள இருக்கக்கூடிய செல் தான் வந்து அது உண்ணக்கூடிய உணவுகளை செரிமானம் பண்ணும். அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்கள் வந்து அது வாழ்றதுக்கு ஏற்ற வெளிப்புற தன்மையை வந்து கொண்டிருக்கு. இப்போ அவர் அப்படியே வந்து திருப்பி போட்டார், தலைகீழா மாத்தினார் அப்படின்னா வெளியே இருந்த அந்த ஒரு செல் வந்து உள்ள போயிடும், உள்ள இருந்த செல் வெளியே வந்துடும். அதாவது செரிமானம் பண்ற செல் வெளியே வந்துடும். அப்படி இருந்த போது அந்த செரிமானம் பண்ற செல் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அது அந்த வெளியே இருந்த செல் என்ன பண்ணுச்சோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருந்தது. வெளியே இருந்த செல் உள்ள போனதுக்கு அப்புறம் செரிமானம் பண்ண ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே இவர் வந்து ஏப்ரஹாம் ட்ரெம்ப்லி வந்து கண்டறிஞ்சாங்க. அதை கண்டறிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து இவர் தெரியப்படுத்தவும் செஞ்சாங்க, ஒரு ரிசர்ச் பேப்பராக எழுதி. அதுக்காக 1743ஆம் ஆண்டு அப்போதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து அந்த ராயல் சொசைட்டியினுடைய மிக உயர்ந்த மெடலான காப்லி மெடலை இவருக்கு வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1744ஆம் ஆண்டு அதை ஒரு புத்தகமாகவே எழுதி பிரெஞ்சு லாங்குவேஜில் அதை வெளியிட்டாங்க. அதனுடைய பிரெஞ்சு லாங்குவேஜில் எழுதப்பட்ட டைட்டிலை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் வந்து மெம்வார்ஸ் டு சர்வ் அஸ் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் எ ஜீனஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் பாலிப்ஸ் வித் ஹார்ன் லைக் ஆர்ம்ஸ் அப்படின்றது. ஸோ அதை இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது வெளியிட்ட உடனே இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதனால் வரைக்கும் அது ஒரு தாவரம் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில் அது உண்மையிலேயே ஒரு விலங்கு அப்படின்றது அதுக்கப்புறம் தான் வந்து புரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் பல்வேறு விஷயங்களை பண்ணாங்க. அதை மேற்கொண்டு ஆய்வு செய்கிறதுக்கெல்லாம் புதிய வகையான மைக்ரோஸ்கோப்பை உருவாக்க சொல்லி ஜான் கஃப் அப்படின்ற ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கர் அவர்கிட்ட வந்து வலியுறுத்தினாங்க. அவர் வந்து இவருக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. அதை பயன்படுத்தி இவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து 1775ஆம் ஆண்டு மேலும் அந்த ஒரு ஒர்க் அவருடைய புத்தகத்தை ஜெர்மன் லாங்குவேஜ்லையும் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் இறுதியாக இவர் வந்து 1784ஆம் ஆண்டு மே 12 அன்னைக்கு இவருடைய 73 வயசில் இவர் வந்து ஏப்ரஹாம் ட்ரெம்ப்லி வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவருக்கு பல கௌரவங்கள் கிடைச்சது. குறிப்பாக அந்த ஹைட்ராவை வச்சு இவர் பல விஷயங்கள் விளக்கியிருந்தாங்க. ஒன்று, அந்த ஹைட்ராவானது ஒரு பிளான்ட் கிடையாது, ஒரு அனிமல் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் அது ரீஜெனரேட் ஆகும், அதை வால்ல இருந்து எந்த பகுதியை வெட்டி போட்டாலும் அது தானாகவே இன்னொரு ஹைட்ராவாக மாறிடும். ஸோ அதை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கொண்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை டிஷ்யூ கிராஃப்டிங் பண்ணால் அதுவும் வந்து இன்னொரு ஹைட்ராவாக மாறும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை திருப்பி இன்சைடை அவுட் சைடாகவும் அவுட் சைடை இன்சைடாகவும் மாற்றினாலும் அது உயிர் வாழும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்படி இவ்வளோ விஷயங்கள் இவர் சொன்னனால இவர் வந்து பல்வேறு விதத்தில் கௌரவப்படுத்தப்பட்டாங்க. குறிப்பாக இவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரிமெண்டலாக அந்த விலங்கியலை அணுகியிருந்தாங்க. அதாவது இவருடைய ரிசர்ச் மெத்தடெல்லாம் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புதுசு. இந்த மாதிரிலாம் யாரும் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி அந்த எக்ஸ்பிரிமெண்டல் ஜுவாலஜியில் ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை இவர் ஏற்படுத்தியிருந்தாங்க. இதனாலேயே இவர் வந்து ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் ஜுவாலஜி, அதாவது பரிசோதனை விலங்கியலின் தந்தை அப்படின்னு கொண்டாடப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டர் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் ஜுவாலஜி, பரிசோதனை விலங்கியலின் நிறுவனர் அப்படின்னு இவர் வந்து போற்றப்படுறாங்க. மேலும் ஃபாதர் ஆஃப் பயாலஜி, உயிரியலின் தந்தை அப்படின்னு இவர் போற்றப்படுறாங்க. ஏன்னா இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்டைரக்டாக ஸ்டெம் செல்ஸ் பற்றின அந்த ஆய்வுகளை இவர் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம உடல்லே இருக்கும். இப்போ ஸ்டெம் செல்ஸ் ஆனது தானாகவே நிறைய செல்களாக பெருகக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து என்னவா வேணால் மாறும். அதாவது பிளட் செல்லாகவும் மாறும், போன் செல்லாகவும் மாறும், மசில் செல்லாகவும் மாறும். இப்படி என்ன வேணால் மாறக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு.
அது மாதிரி தான் அந்த ஹைட்ராவும் என்ன வேணால் மாறக்கூடிய அந்த எப்படி வெட்டி போட்டாலும் அது மறுபடியும் முழு உருவத்தை வந்துடும். ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்டெம் செல்ஸோடைய தன்மையை கொண்டு இருந்தது. ஸோ அதுலேயும் இவர் வந்து ஆரம்ப கட்ட ஆய்வுகளை செஞ்சுருக்கிறார் அப்படின்னு இவர் ஃபாதர் ஆஃப் பயாலஜி அப்படின்னும் சில இடத்துல குறிப்பிடப்படுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஏப்ரஹாம் ட்ரெம்ப்லி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஆண்டனி வேன் லேவன்ஹோக் இதை ஏற்கனவே 1702 1703 கண்டறிஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து அறிவியலுக்கு ஆற்றின பங்களிப்புகள் பற்றியும் அவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியையும் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.